தைராய்டு என்றால் என்ன? இது எதனால் வருகிறது? ஸோ நீங்கள் சொன்ன முன்கழுத்து கடலை அப்படின்றது இந்தியா சுற்றியில் இருக்கிற பல மாநிலங்கள் பல இடங்களில் வந்து அயோடின் சத்து குறைபாடுனால வந்த விஷயம். அப்போ தான் நம்ம கிராமப்புற பகுதியில் கூட பார்த்துருப்போம், பெருசாக இருக்கும், பெரிய பிரச்சனை அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்காது ஏர்லி ஸ்டேஜஸில். அதனால் அவங்க பாட்டுக்கு நடமாடிக்கிட்டு இருப்பாங்க. அயோடின் சத்து குறைபாடு இருக்கிறது அப்படின்னால என்ன பண்ணும், தைராய்டு கிளாண்டு 10 பேர் சேர்ந்து செய்கிற வேலையை இப்போ 100 பேர் சேர்ந்து செய்யணும். அதனால் அது பெருசாகும் அயோடின் சத்து குறைபாடு இருக்கிறதுனால. பட் தைராய்டு என்ன பண்ணும், அதை சரி பண்ணுறதுக்காகவும் சமநிலையில் வச்சுக்கிறதுக்காகவும் அந்த தைராய்டு சுரப்பி என்லார்ஜ் ஆகுது, பெருசடையுது. அதுதான் நம்ம காய்டர்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு ஸ்டேஜ் வரை அது கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும், சமநிலையில் வச்சுக்க முடியும். ஒரு நிலைக்கு போகும்போது அது கரெக்டாக சமநிலையில் வச்சுக்க முடியாது. இன்றைக்கு பெரும்பாலும் நம்ம கிராமப்புறங்களில் கூட இந்த அயோடின் சத்து உப்புலையாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த முன்கழுத்து கடலைன்றது பெரும்பாலும். பட் இது தவிர்த்து தைராய்டு அஃபெக்ட் பண்ணக்கூடியது இந்த அயோடின் டெஃபிஷியன்சி மட்டும் கிடையாது, அயோடின் குறைபாடு மட்டும் கிடையாது. இதை தவிர்த்து பல விஷயங்கள் இருக்குது தைராய்டு பிரச்சனை வர்றதுக்கு அப்படின்றது. எய்தர் தைராய்டு குறைவாக சுரக்கிறது, இல்லை தைராய்டு அதிகமாக சுரக்கிறது, தைராய்டில் வரக்கூடிய கட்டிகள். இன்றைக்கி நம்ம ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் தைராய்டில் வரக்கூடிய பிரச்சனை எய்தர் குறைவாக சுரக்கிறதோ இல்லை அதிகமாக சுரக்கிறதோ அப்படின்னு பார்த்தோன்னாக்க அது அயோடின் சத்து குறைபாடுனால கிடையாது, ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எப்படின்னா மற்ற ஆட்டோஇம்யூன் டிசீஸ் கேள்விப்பட்டிருப்போம், சோரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ், ஆஸ்துமான்னு சொல்லக்கூடிய விஷயம், இல்லை இந்த முட்டு வாதம், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் தைராய்டையும் அஃபெக்ட் பண்ணக்கூடியது. சுருக்கமாக சொல்லணும்னா நம்மளோட இம்யூனிட்டி, நம்மளோட ஓன் இம்யூனிட்டி ஆல்டர் ஆகிறதுனால, சேஞ்ச் ஆகிறதுனால இந்த தைராய்டில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. யாருக்காவது தைராய்டு பிரச்சனைகள் இருந்து அவங்களுக்கு இருந்ததுனால இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது, இன்றைக்கி ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம், மன அழுத்தம், இந்த மாதிரி விஷயங்கள்னால வரக்கூடிய வியாதிகள் நிறைய. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த முடக்குவாதம், முட்டுவாதம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கூட எப்போ ஸ்ட்ரெஸ் அளவு டென்ஷன் ஜாஸ்தி ஆகுதோ அப்போது இந்த வலிகளும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அதே மாதிரி தான் தைராய்டு குறைபாடுகளில் வரக்கூடிய விஷயம், தைராய்டு அதிகமாக சுரக்கக்கூடிய விஷயத்தில் கூட ஸ்ட்ரெஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறது.